ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸுங்க முதல் வாரம் எவிக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்திங்க. அவர் தான் இந்த ரச்சகன் பட டைரக்டர். ஆமாம், அவரை எவிட்டாய் வெளியே துரத்தி விட்டாங்க. ரொம்ப லோயஸ்டா ஓட்டிங் வாங்கியிருந்ததுனால அவரை வெளியே துரத்தி. இன்னைக்கோட எபிசோட்ல அதுதான் உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செல்ஃப் நாமினேஷன் செல்ஃப் எவிக்டட் ஆனது பாத்தீங்கன்னா நந்தினி அவங்க போயிட்டாங்க. பிளஸ் வந்து இப்ப இவர் எவிக்ட் ஆயிட்டாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட் எப்பயுமே வந்து ஒரு ஃபயரோட ஆரம்பிக்கும்னு பார்த்தோம். இந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப வந்து தூக்கம் வருதுன்னு சொல்லி விஜய் சேதுபதி அந்த ஷோல சொல்றாரு. நம்மளுக்கு உண்மையாவே தூக்கம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு ஷோ ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே எடுத்தவொன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே எபிசோடுன்னு சொல்லி போட்டு காட்டுறாங்க. அந்த இது முடிஞ்சோடனே வந்து உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா நம்ம பிரவீன் காந்தி கிட்ட வந்து சில விஷயங்கள் வந்து விஜய் சேதுபதி கேட்கிறப்ப வந்து பிரவீன் காந்தி என்ன சொல்ற அப்படின்னா, என்னோட ஹவுஸ்மேட் பேர்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே வந்து விஜய் சேதுபதி ஆரம்பிக்கிறாரு. அதாவது நீங்க லைனா ஒவ்வொரு பேர் சொல்லுங்க. ஸ்கூல்ல வந்து சொல்லுவாங்கல்ல, பேர் சொல்லிட்டு எஸ் சார் அப்படி சொல்ற மாதிரி எல்லாம் லைனா சொல்லிட்டு வருவாங்க, எந்திரிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஆதிரை வந்து எந்திரிச்சு சொல்லல, உட்காந்தே சொல்றாரு. உடனே நம்ம விஜய் சேதுபதி கோவம் வந்துடுது. எப்படி இது ஒரு மேனஸே இல்லாம எல்லாரும் வந்து எந்திரிச்சு நின்று சொல்றாங்க, நீங்க மட்டும் எப்படி இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஆதிரை வந்துட்டு ஓகே சார் அப்படின்னு சொன்னா, இது என்ன மாடல், இது என்ன டோன் இது அப்படின்னு சொல்லி அதுக்கு சேர்த்து திட்டுற. அப்படி எதுக்கு இந்த இடத்துல கோவப்பட்டாரு விஜய் சேதுபதிங்கிறத வந்து சுத்தமா தெரியல. ஏன்னா ஸ்டார்டிங்கே கொஞ்சம் இதா காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்களா என்னன்னு தெரியல. ஆரம்பமே கொஞ்சம் இழுத்து பிடிக்கலாம் அப்படின்ட்டு. ஆமா, அந்த மாதிரி காட்டுறாங்க. ஆதிரை கிட்ட வந்து நேற்று வந்து விஜய் சேதுபதி வந்து ரொம்பவே வந்து ஆர்ட்ஸா தான் நடந்த மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம திவாகர், நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பேர் சொன்னாலே வந்து அரங்க அதிரட்டுமே அந்த மாதிரி பாட்டாரமே டோட்டல் அரங்கமே வந்து கத்துறாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா டாப் ஓட்டிங் லிஸ்ட்ல அவர் பேர் தான் இருக்கு. ஆமாங்க, அவர் தான் வந்து இந்த போன சீசன்ல வந்து சௌந்தர்யா எப்படி வந்து ஒரு இது இல்லாம ஒரு போட்டியில் எந்த ஒரு இது கலந்துக்கலினாலும் அந்த சுவாரஸ்யம் குறையாம கொண்டு போன மாதிரியே இந்த சீசன்ல வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அதாவது திவாகர் வந்து இந்த சீசன் ஃபுல்லா கொண்டு போவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வேற அடுத்தது சீசன்ல வந்துட்டு விஜய் சேதுபதி பேசுறத வந்துட்டு நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, யாருக்கு பப்ளிசிட்டி அதிகமா இருக்கோ அவங்க நல்லா தூக்கி வச்சு பேசுற மாதிரியும், பப்ளிசிட்டி கம்மியா உள்ளவங்கள ஹார்ஷா அவங்க கிட்ட நடந்துக்கிற மாதிரியும் தெரியுது. நீங்க எபிசோட நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட அராரா பாத்தீங்கன்னா, நீங்க இந்த வீட்டுல வந்து என்னென்ன பண்ணீங்க, இந்த வீக் ஃபுல்லா என்னென்ன பண்ணீங்கன்னு கேக்குறா. அப்படி அப்ப அராரா வந்து நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணேன், இந்த மாதிரி பேசினேன் எல்லாத்துக்கிட்டையும். ஒண்ணுமே பண்ணல. ஆக்சுவலா அதை பண்ணேன்னு சொன்னோன்னா வந்து விஜய் சேதுபதி வந்து இங்க வந்து யாருமே இந்த இதை பார்க்கல, உள்ளேயும் பார்க்கல வெளியும் யாரும் பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அரோராக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிருது, அழுதுறாங்க. எப்படிதான் இந்த ஷோல வந்து உடனுக்குடன் வந்து அழுக வருதுன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. பர்ஃபார்மன்ஸா இல்ல ஸ்கிரிப்டான்னு தெரியல. ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இவரு எஃப்ஜே வந்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் நம்ம திவாகரை வந்து வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னது இதை வந்து ஒரு இதை கேட்கறாங்க. அந்த டாபிக்லாம் மட்டும்தான் நேற்று ஃபுல்லா நடந்துட்டே இருந்தது. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து மக்களிடத்துல வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சதுக்கு அதை வந்து கரெக்டா அவர் பயன்படுத்திக்கணும். ஆனா வந்து அவர் வந்து விஜய் சேதுபதி என்ன கேட்டாலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹேடுல ஹேடு ஒண்ணு வரும், பபுல்காம் போடும்போது சென்டர் பிரஷ் மாடு ஒண்ணு சாப்பிட்டு பல்ல காட்டுவாங்க அப்படின்னு நிற்பாங்க. அந்த மாதிரியே தான் எந்த இது கேட்டா அப்படின்னு சொல்லி நின்றுடுறாரு. அது எதுக்கு அப்படி பண்றாரு தெரியல. அவர் ஹீரோ விஷயம் மனசு பண்றாருன்னு தெரியல. ஆனா பாக்கறதுக்கு வந்துட்டு பக்கா காமெடி பீஸ் மாதிரி தான் தெரியுது. ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாமே நடந்துட்டு இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் வீக்கோட எவிக்ஷன் வந்து நல்லா நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ரொம்ப ஓரளவுக்கு தான் இருக்குது. இப்போ இனிமேல் போக போக வந்து இந்த பிக் பாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.